அண்டப்புழுகு பார்த்துருக்கிறீங்க, ஆகாச புழுகு பார்த்துருக்கிறீங்க. இந்த புழுகு அதுக்கு மேலே புழுகிற புழுகுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று சட்டமன்றத்தில் நம்ம தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர் தான் பேசியிருக்காரு. என்னன்னா, இதுவரைக்கும் தென் மாநிலங்கள்லேருந்து யாரும் பிரதமராக வரல, குறிப்பாக தமிழர் ஒருவர் பிரதமராக வரல. இப்ப மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பாராளுமன்ற தொகுதி மறுவரையறை டீலிமிட்டேஷன் வாயிலாக எந்த காலத்திலும் தமிழரோ தென் மாநிலத்தவரோ பிரதமராக வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோங்க சட்டசபையில் அப்படின்னு சொல்லிட்டு புலங்காகிதம் அடைந்தவராக நேற்று பேசியிருக்கிறாரு. அண்ணா ஆதவ அர்ஜுனா அவர்கள் வரலாறு படிக்கணும். ஏதோ அவருடைய நல்ல நேரம் சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டு அமைச்சராக இருக்கிறாரு. இன்னைக்கு தமிழகத்தினுடைய முக்கிய அமைச்சராக இருக்கிறாரு. அண்ணே, 1991 PV நரசிம்மராவ் அவர்கள் பிரதமராக இந்திய நாட்டினுடைய பிரதமராக இருந்தார். அவர் ஆந்திரா மாநிலம், இன்னைக்கு அது தெலுங்கானாவில் இருக்கு. இதுவரைக்கும் ஆந்திராவும் தெலுங்கானாவெல்லாம் தென் மாநிலங்கள் பட்டியல் தான் இருக்கு அப்படின்னு நான் படித்த வரலாறு இருக்கிறது. நீங்கள் எந்த வரலாறு படிச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி தேவேகவுடா அவர்கள் கர்நாடக மாநிலத்தை சார்ந்தவர் பிரதமராக இருந்திருக்கிறார். ஆக 2 பிரதமர்களை இந்திய தாய் திருநாட்டிற்கு தென் இந்தியா கொடுத்திருக்கிறது. தமிழர் வேணா பிரதமர் ஆகல, அதற்கான பல்வேறு காரணங்கள். காமராஜர் அவர்களுக்கு கூட அந்த வாய்ப்பு வந்ததாக சொல்லப்படுகிறது. மாறாக அவர் மறுத்தார் என்ற வரலாறு இருக்கிறது. மூப்பனார் அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்தது, அவர் மறுத்தார் என்ற ஒரு செய்திகள் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில இன்னைக்கு பிரச்சனைகளை திசை திருப்பதற்காக வேண்டி இந்த மாதிரி விஷயங்களை பேசுவது பொருத்தமாக இருக்காது அப்படிங்கிறத நம்மளுடைய பார்வை. ஏன்னு சொன்னா, நீங்க சொல்ற மாதிரி தென்னக நல அக்கறை உள்ள தலைவராக நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் கூட்டணியில் மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது காங்கிரஸ் கட்சி. சரி, இந்த தென் மாநிலங்களில் உங்கள் தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி தான் கர்நாடகத்திலையும் கேரளத்திலையும் தெலுங்கானா மாநிலத்திலையும் நடக்குது. நீங்கள் உள்ளபடியே தென் மாநில மக்கள் மீது கரிசனம் உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக நடித்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? அந்த நடிப்பாவது ஒழுக்கமாக நடிங்கன்னு தான் நான் அந்த வீடியோவில் பார்த்துக்கிறேன். அப்போ இந்த 3 மாநில முதல்வர்கள், அமைச்சர் பெருமக்கள், 4வதாக தமிழ்நாடு அமைச்சரவை பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தென் மாநிலங்கள் நலன் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு பேசுறீங்கன்னா, உள்ளபடியே நீங்கள் தென் மாநிலத்தை பற்றி ரொம்ப கரிசனமாக பாசம் கொண்டவர் பேசுறீங்கன்னு ஏத்துக்கலாம். மாறாக இந்த கர்நாடகா அவர்கள் இந்த டீலிமிட்டேஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல, தெலுங்கானா எதிர்ப்பு தெரிவிக்கல, கேரளாவும் கூட டீலிமிட்டேஷன் பற்றி பெருசாக எதுவும் பேசாத போது நீங்கள் எடுத்துட்டு இந்த டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்புன்னு சொன்னால் கூட வாதத்துக்கு ஏற்றுக்கலாம். தென் மாநிலங்களுக்கே எழுப்பின இப்படி ஒரு புழுக்குறீங்க பார்த்தீங்களா? இந்த புழுகு தான் அண்ட புழுகும் இல்லை, ஆகாச புழுகும் இல்லை, அதுக்கும் மேலே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புழுகிருக்கிறீங்க. ஆக உங்களுடைய இந்த ஆட்சி, நீங்கள் மக்களிடம் நம்பிக்கை அளித்து வாக்குறுதிகளை அளித்து நீங்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அந்த வாக்குறுதிகளை எல்லாம் காற்றிலே பறக்க விட்டு இன்னைக்கு மக்கள் நலன் வாய்க்கிலே பேசுறீங்கல்ல. இன்னைக்கு திமுக அரசுக்கும் டிவிகே அரசுக்கும் எந்த விதமான வித்தியாசமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழக சட்டமன்றம் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே கடந்த திமுக அரசாங்கம் இதே மாதிரி 505 வாக்குறுதிகளை அள்ளி வீசிட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற கையாளாகாத துப்பு இல்லாமல் மத்திய அரசாங்கம் எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து திசை திருப்பி மக்களை குழப்புகின்ற செயலில் அவர்களும் ஈடுபட்டார்கள். இன்னைக்கு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு தெரியும். இப்ப தமிழக வெற்றி கழக ஆட்சிக்கு வந்த பின்பு நீங்களும் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல திமுகவுக்கு டிவிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு உங்களுடைய சட்டசபையில் நடக்கக்கூடிய அந்த நீங்க நேற்று பேசின இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னைக்கு பல்வேறு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக இன்னைக்கு பருவமழை பொய்த்து விட்ட காரணத்தினால தஞ்சை டெல்டாவில் இருக்கக்கூடிய நிலங்கள் எல்லாம் வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது. இன்னைக்கு அரிசி ஒரு 26 கிலோ பேக் 500 ரூபாய் அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட 20 ரூபாய் அளவுக்கு ஒரு கிலோ அரிசிக்கு உயர்ந்திருக்கு, விலைவாசி உயர்வு வந்திருக்கிறது. இதை தடுப்பதற்கு தீர்மானம் போடுறதுக்கு உங்களுக்கு துப்பில்லை. அதே மாதிரி நீர்நிலைகளில் மழைக்காலங்களில் ஒரு வேளை கர்நாடகாவில் நல்ல மழை பெய்து காவிரியிலே தண்ணி வந்தால் அதை கடமடைகளுக்கு சென்று கடலிலே கலக்காமல் இருப்பதற்கு, இடையிலே தேக்கி வைப்பதற்கு ஏதாச்சும் செக்டே அமைப்பதற்கு ஏதாச்சும் வழிவகை இருக்கானா? அதுவும் இல்லை.
இருக்கிற ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய அந்த ஆகாய தாமரைகள் கழிவுகள் எல்லாம் அகற்றுவதற்கு ஏதாச்சும் தீர்மானம் போடுறீங்களான்னா அதுவும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மின்கட்டண உயர்வு கரண்ட் தொட்டா கூட சாக் அடிக்குது. அல்ல கரண்ட் பில்லை மின்கட்டண உயர்வு பார்த்தோம்னா சாக் அடிக்குது. தொட்டா அந்த பில்லை தொட்டா சாக் அடிக்குது. அந்த மாதிரி சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தொழில் செய்ய முடியாம தொழிலாளர்கள் எல்லாம் வேலை இழந்து இருக்காங்க. இன்னைக்கு தொழில்கள் எல்லாம் பல தொழில்கள் நலிவுற்று இருக்கிறது. இதரை சரி செய்வதற்கு ஏதாச்சும் இன்னைக்கு வந்து நீங்க தீர்மானம் போட்டு மக்கள் நலன் சார்ந்து பேசினா நல்லா இருக்கேன். அதை விட்டுட்டு உங்க பிரச்சனையெல்லாம் திசை திருப்புவதற்கு மத்திய அரசாங்கம் டீலிமிட்டேஷன், FCRA இப்படி எதுக்கெடுத்தாலும் வந்து திசை திருப்பி விட்டு லாகமா தப்பிக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. ஆகவே உங்களுடைய கையாளாகத்தனத்திற்கு, உங்களுடைய இயலாமைக்கு மத்திய அரசு மீது தொடர்ந்து அவதூறுகளையும் குற்றச்சாட்டுகளை சொல்வது உடையதல்ல. இது கண்டனத்துக்குரிய செயல். மாறாக தமிழக மக்கள் காக்கப்படுவதற்காக, தமிழக மக்கள் காப்பதற்காக உங்களுடைய செயல் திட்டங்கள் வகுக்க வேண்டும். ஆகவே உண்மைக்கு புறம்பாக இல்லாமல் உண்மையாக நீங்கள் மக்களிடையே நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த காணொளி.